பல சீரியல்ஸில் மறக்க முடியாத ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ சீரியலுக்கான க்ரைட்டீரியாங்கிறதே ஒரு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸாக மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு பல போராட்டங்களை தாண்டி எங்களோட இன்கம் சோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு மனைவி இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், அம்மா அப்பா இருக்கலாம். இதில் வர இன்கம் வச்சு தான் வாழ்வாதாரமே இருக்கும். ஸோ அப்படி வாழ்கிறவங்களுக்கு மத்தியில் இப்போ வரவங்கெல்லாம் வந்து டெடிக்கேஷனாக ஒர்க்கில் இருக்காங்கன்னா 100% இல்லை. ஃபேம்க்கு ஆசைப்பட்டு தான் வராங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியும். ரீல்ஸ்க்கும் ரியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரீல் பண்ணுறவங்க ரியலாக பண்ண முடியாது. ஒரு சாங்கை சிங் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பக்கமாக வந்து நடித்து பாருங்கள். படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய படம் பண்ணலாம், சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் கூட ஒரு நாளைக்கு ஒரு சீன் தான் எடுப்பாங்க. சீரியல் அப்படி இல்லைங்க, 10 சீன் கூட நாங்கள் ஒரு நாளில் நடித்து முடிக்கணும். டிபெண்ட். சன் டிவியாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், சேனல்ஸ் இருக்குல்ல, அவங்களோட பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அவங்க எடுக்கிறப்போ நம்ம அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவோம். இப்போ இருக்கவங்க கிட்ட அது இருக்கான்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக வரவங்க கிட்ட அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.